வைத்தார் இறைசூடி பெருமானே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு யூடியூப்பில் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார். அவர் என்ன பேசினார் என்றால், தமிழ்நாட்டில் உள்ள கருவறைகள் அல்லது மூலஸ்தானம் அல்லது கர்ப்ப கிரகம், அங்குள்ள இடத்தில் இருக்கின்ற இறைவனை பார்ப்பனர்களை கொண்டு அர்ச்சனை செய்வித்தால் அந்த நாட்டினுடைய பெரும் மன்னனுக்கு வியாதியும், உலகத்தை பூராம் கை கொண்டிருக்கும் அந்த நாட்டிற்கும் பஞ்சமுமாம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க, இப்படி நம் தமிழ்நாட்டினுடைய பெரும் மன்னர்கள், ராஜராஜ சோழனில் இருந்து பாண்டிய மன்னர்கள், சேர சோழ மன்னர்கள் அனைவரும் இவர்களை கருவறையில் சென்று இறைவனை அர்ச்சனை செய்ய அனுமதித்ததால் அவர்களுக்கு பெரும் நோயும் நாட்டில் பஞ்சமும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறது தான் எனக்கு திடுக்குன்னு ஆகி போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமந்திரம் திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குங்கிறார். இதுக்கு ஒன்றுமே புரியல. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜாதி மத சமய சடங்கு ஆச்சாரங்களில் இருந்து வேறுபட்டவர்கள் சித்தர்கள். அது திருமூலர் சித்தர் என்பவர் சிவசித்தர். அவர் இந்த மாதிரி கவியெல்லாம் வந்து ஒரு ஜாதி சம்மந்தப்பட்டதெல்லாம் இவங்களை அனுமதிச்சா அவங்களை அனுமதிச்சா நோய்வர் அப்படின்னு எழுதியிருக்கவே மாட்டார். ஆனால் அவர் சொன்ன பாடல்களை பார்க்கும்போது எனக்கு மனசு தாங்கலை. அது என்ன பாடல்னு கேட்டீங்க அப்படின்னா, திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரம்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் பாகம் 19ல் திருக்கோயில் இகழ்ச்சி அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடலினுடைய எண்ணிக்கை எதுன்னு கேட்டிங்கன்னா 519 அந்த பாடலினுடைய எண்ணிக்கை. அந்த பாடலை பார்ப்போமா முதல்ல? அந்த பாடலை நல்லா விளங்கிக்கிட்டால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு பாடலினுடைய பொருளை உணரும் பொழுது அதனுடைய உட்கருத்து ஒவ்வொரு வரிக்கும், அந்த வரியில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் நாம் வந்து உள்ளார்ந்த கருத்தை நம்ம உணர வேண்டாம். ரொம்ப முக்கியம். சும்மா மேலோட்டமாக பேசிக்கிட்டு போகக்கூடாது, அதெல்லாம் தவறான காரியங்கள். பாடலை பாருங்க. பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு வரி ரெண்டு தடவை சொல்கிறேன், நல்லா பாருங்கள். உங்களுக்கே புரியுதான்னு பாருங்கள். நான் விளக்கம் பின்னாடி நல்லா சொல்கிறேன். நான் பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தர்க்கும் பொல்லா வியாதியாம். போர் கொண்ட வேந்தர்க்கும் பொல்லா வியாதியாம். பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்றே, பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமுமாம் என்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. இதுதான் பாடல். இந்த பாடலுக்கு வந்து அவர் பொதுவான கருத்தை சொல்லியிருக்காரு, மேலோட்டமான கருத்து. அதில் உள்ள போய் ஆராயலை. இந்த 4 வரிகளில் மற்ற வரிகள்லாம் அதே தான், ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட அந்த முதல் வரியில் சொல்லப்பட்ட அந்த 2 சொற்களை தான் அவர் சரியாக உட்கருத்த உள்ள போகலை. பேர் கொண்ட பார்ப்பான் அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கு தெரியும் பார்ப்பானுன்னா என்ன, யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இந்த கருத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செயலினுடைய மொத்தத்தை பார்க்கும்போது நல்லா கவனித்து பாருங்க. ஒரு பார்ப்பனர் என்ற பெயருள்ள ஒருத்தர் சுவாமிக்கு அர்ச்சனை செய்தால்
போர் குணம் கொண்டன்னா எப்பவுமே மன்னர்கள் போரில் சென்று வெற்றி கொள்வது அவர்களுடைய வழக்கம். அதை போர் குணம் இருக்கும். அப்படின்னா அவங்க உடம்பு இப்படி இருக்கும். அப்படிப்பட்ட அரசனுக்கு பொல்லா வியாதியா வந்துருமா. யார? பேர் கொண்ட பார்ப்பானே அர்ஜனை செய்ய அனுமதித்தாள். பார்கொண்ட நாட்டிற்கும் பஞ்சமுமாம் என்கிறார். பாருன்னா உலகம், உலகத்தையே ஆளுகின்ற அந்த நாட்டினை எவ்வளவு செழிப்பா இருக்கும், அதுக்கே பஞ்சம் வந்துருமா. இது யார் சொன்னான்னு என்று சீர்கொண்ட நந்தி. சீர்கொண்ட நந்தின்னா என்ன? மிக சிறப்பு பெற்ற எப்பொழுதுமே தெய்வமாக கருதக்கூடிய சிவ சித்தர்களில் முக்கியமான ஒரு சித்தர் நந்தி தேவர். அப்படி சிறப்பு பெற்ற அந்த நந்தி தேவரே தெரிந்து உரைத்தானே அப்படின்னா அவருக்கும் தெரியும், அதனால தான் நமக்கு சொன்னா. அப்படி இந்த பாடலுடையது. அவர் அப்படியே அந்த பாடல் அப்படியே சொல்லிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலை நம்ம நல்லா முதல் இதில் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. பேர் கொண்ட பார்ப்பான் அப்படின்னா ஒரு பார்ப்பான் குலத்திலே பிறந்தவன். அவன் பேரு தான் பார்ப்பான் என்று வச்சுக்கலாம். பார்ப்பான் அல்லது பார்ப்பனர் என்னும் பெயருடைய அவர் எப்போவுமே இந்த பார்ப்பனர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு தனி சிறப்பு உண்டு. ஏன்னா அந்த குலத்துக்கு தான் உண்டான சாந்தம், அன்பு, கருணை, ஒழுக்கம் இவற்றோடு அறநெறி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். உண்மையில் அவங்க அப்படித்தான். நம்ம அதில் மாற்றம் சொல்ல முடியாது. இது போக அவர்கள் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வேத மந்திரங்களையும் வேத சாஸ்திரங்களையும் பிரம்ம தத்துவத்தையும் அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட அறிந்திருக்கிற அந்த பார்ப்பனர் போய் அர்ச்சனை செய்தால் மேலே சொல்லப்பட்ட அந்த கொடும் செயல்கள் எதுவும் நடக்காது. ஆனால் இந்த பாடலினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் வரியில் பேர் கொண்ட பார்ப்பான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பேர் கொண்ட பார்ப்பாங்கன்னா பெயரில் மட்டும் பார்ப்பானாக இருக்கக்கூடாது. அந்த பார்ப்பான் குலத்துக்கு உண்டான அத்தனை தகுதிகளும் அவன் பெற்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பார்ப்பான். பார்ப்பனர் குலத்தில் பிறந்துவிட்டு அந்த பார்ப்பனர் குலத்திற்கு உண்டான அந்த ஒழுக்கம், அன்பு, கருணை இவையை வேத சாஸ்திரங்களை அறிவது இவற்றையெல்லாம் தெரியாமல் அவன் இருந்தான் என்றால் அவன் பார்ப்பான் ஆக மாட்டான். அப்படிப்பட்டவன் போய் அந்த இறைவனை தொட்டு மூலஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த இறைவனுக்கு அர்ச்சனை செய்தால் மன்னருக்கு வியாதி வரும், நாட்டிற்கு பஞ்சம் வரும். அதை புரிஞ்சுக்கணும். இது மட்டும், இந்த கருத்து மட்டும் இல்லை. எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலுக்குரிய தர்மத்தை அவன் கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி அந்த தர்மத்தை அவன் கடைப்பிடிக்காமல் பேரில் மட்டும் அவன் அதை வைத்து கொண்டு அவன் செய்தானால அந்த தொழில் விளங்காது, அது யாருக்கும் பலன் இருக்காதுங்கிறது தான் இதனுடைய அடிப்படை தத்துவம். அதை நம்மளை புரிஞ்சுக்கணும். அதனால பேர் கொண்ட பார்ப்பான்னா இவர் மொத்தமே பார்ப்பனருக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. அது தவறு. அது எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள். ரெண்டாவது இன்னொன்று நம்ம கேட்கணும். இந்த பார்ப்பான் என்பது இறைவனை குறிக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. பார்ப்பான் என்பது இறைவனை குறிக்கும். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, மகரிஷி அழகமான ஒரு விளக்கம் கொடுப்பாரு நமது மகான் மகரிஷி அவர்கள். என்னென்னா, ஒரு கவளம் உணவெடுத்து நம்ம வாய்க்குள்ளே போட்டோம்னா முழுங்கின உடனே அது 7 தாதுக்களாக மாறுகிறது நம் கையில் இல்லைம்பாரு. 7 தாதுக்களாக மாறுவது நம் கையில் இல்லை, அது இறைவன் செயல். சாப்பிட்டுட்டு ஐயோ சாப்பிட்டுமே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு என்ன நினச்சாலும், என்ன சாப்பிட்டோ அது அதனுடைய பலன் செயல் விளைவு தத்துவம் வந்துடும் அந்த இடத்துல. ஆனால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய உடம்பில் நடக்கின்ற அத்தனை சக்திகளையும் ரகசியங்களையும் ரசாயன மாற்றங்களையும் செய்து கொண்டிருப்பவன் அந்த இறைவன் தான் அதை செய்விக்கின்றான். இறைவன் தான் அதை செய்வித்து கொண்டே அதை பார்த்து கொண்டும் இருக்கிறான். கரெக்டாக அந்த உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் நன்றாக வேலை செய்கின்றனவா என்று பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற அந்த இறைவனை நாம் ஐம்புலன்களை அடக்கி தியான நிலையில் இருப்பதுதான்
அந்த பார்ப்பவனை பார்ப்பது. பார்க்கின்ற பார்த்து கொண்டே இருக்கிற அந்த இறைவன் இருக்கிறானா உள்ளே, அவனை நாம் பார்ப்பது தான் தியானம். அதை நம்ம நல்லா மனசில் புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுன்னா, பார்ப்பான் அப்படிங்கிறது வந்து வழக்கு சொல்ல பாப்பான் 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 என்றே வருகிறது. அது வந்து தவறான சொல் இல்லை, இறைவனை குறிக்கின்ற சொல். ஒரு திருமந்திரத்தில் கூட ஒரு பாடல் இருக்குங்க, அருமையான பாடல். என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துண்டு மேய்ப்பாரும் என்று வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியும் என்பார். எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க. இதுக்கு நம்ம இப்படி அர்த்தம் சொல்லிக்கலாமா? இந்த இடத்துலையும் பார்ப்பான் என்பது வந்து நம்ம இறைவன் உடலில் இருக்க இந்த உடலை சொல்லுது. இந்த இறைவன் இருக்கிற இந்த உடலினுடைய உள்ளத்தை அகத்திலே பால் பசு ஐந்து உண்டு அப்படின்னு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐந்தும் வந்து நம்மளுடைய புலன்கள் இல்லையா? அந்த புலன்கள் வந்து நம்மளே அடங்காமல் நம்ம நினச்சாலும் நமக்கு அது கட்டுப்படுறது இல்லை. அது வெறிச்சு எங்கெங்கேயோ அந்த மனசு அது இதில் அந்த புலன்கள் போயிட்டுருக்கிறனால தான் உடம்புக்கு வியாதியே வருது. அதை அந்த புலன்களை வந்து நம்ம மனசு வச்சு அதை அடக்குனா அந்த புலன்கள் அனைத்தும் நல்லா, அதாவது யோக நிலைக்குரிய அத்தனை வெற்றிகளையும் அந்த புலன் தரும். அதான் பாலாய் சொரியுமேன்னு பேர். அதனால் தமிழில் எப்பொழுதுமே வந்து நம்ம படிக்கும்போது பொதுவாகவே வந்து தமிழுக்கு தனி சிறப்புண்டு. ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டோன்னா பல அர்த்தங்கள் அதில் இருக்கும். அது கவிகளில் மகான்கள் எழுதிய கவிகளில் வர்றது ஒரு சொல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சொல் வந்து பல சொல்ல குறிக்கும். ஆனால் அந்த அந்த பாடலினுடைய மொத்த கருத்தை நம்ம என்னன்னு நினச்சி தான் அந்த சொல்லுக்கு உண்டான பல சொற்களில் ஒரு சொல்லை எடுக்க முடியும். அது மாதிரி தான் இந்த பார்ப்பான் பேர் கொண்ட பிராந்தனை ஆட்சிக்குங்கிறத அந்த வார்த்தையை நம்ம இது பண்ணணும். அதனால் எந்த செயல் எடுத்துட்டாலும் எந்த கவி எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ள அர்த்தங்களை நன்றாக புரிந்து அப்புறம்தான் அதுக்கு பொருள் சொல்ல வேண்டுமே தவிர மேலோட்டமாக சொன்னோன்னா அது நல்லா இருக்காது, பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இப்போ நான் சொன்ன இந்த பார்ப்பானகத்திலே பால் பசு ஐந்து உண்டு மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமேங்கிறதுக்கு நம்ம இப்போ மேலோட்டமாக சொன்னோன்னா ரொம்ப இதாக இருக்கும்.